அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஏஆர்பி ஆட்டோ ஆல்பம் ப்ரோ அண்டு ஏஆர்பி ஆல்பம் மேக்கர் ப்ரோ இது ரெண்டை பற்றினது தான். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கான்செப்ட்டு. ஒன்று வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ ரெண்டுமே ஃபுல்லி டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவாக பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இதுக்கு வந்து நம்ம டிஃபால்ட் ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு ஃபைல் வந்து நீங்கள் வாங்கும்போது ஒரு ஃபைல் வந்து ஷேர் பண்ணுவோம். அந்த ஷேர் பண்ணக்கூடிய ஃபோல்டரை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டி ட்ரைவில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து டி ட்ரைவில் நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தான் காட்டும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஃபோல்டர் நேம் வந்து பார்த்துக்கோங்க. இதில் நேம் ஏதாச்சும் மாறி இருந்தால் கூட உங்களுக்கு இந்த ஆக்ஷன்ஸ் வந்து எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சரிங்களா? ஸோ ஏஆர்பி ஆட்டோ ஆல்பம் ப்ரோன்ற ஃபோல்டருக்குள்ளே இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 ஃபோல்டர் இருக்கும். ஸோ இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஆல்பம் டெம்ப்ளேட்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பிஎஸ்டி ஃபைல்ஸ் எல்லாமே இந்த ஃபோல்டரில் வைக்கணும். ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து ஃபோட்டோ வந்து ப்ராசஸ் ஆகிட்டு பிஎஸ்டியாக வந்து இங்கே சேவ் பண்ணுற இடம் ஃபோட்டோ ப்ராசஸ். இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸை வந்து இங்கே வைக்கக்கூடிய இடம். சரிங்களா? ஸோ ஃபோட்டோஸை இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ஆல்பமுக்கான ஃபைலை வந்து இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸ்கிப்டு ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வரைக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 1.0ல் வந்து சில பக்கு வந்து இருந்தது. அதாவது வந்து சில ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அதுக்கான க்ரியேட் பண்ண ஃபோல்டர் தான். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வந்து அந்த அகைன் வந்து அந்த பக்கை வந்து கண்டுபிடிக்கல. ஸோ அதனால் இந்த ஃபோல்டரும் வந்து டிஃபால்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோல்டரும் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. யூஸ்டு ஃபோட்டோஸில் வந்து ஒன்ஸ் யூஸ் ஆன ஃபோட்டோஸ், அதாவது ஃபோட்டோ சோர்ஸில் இருந்து யூஸ் ஆன ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த யூஸ்டு ஃபோட்டோஸுக்குள்ளே மூவ் ஆகிடும். சரிங்களா? இது எல்லாமே இந்த 5 ஃபோல்டரும் டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 2 ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ரியேட் பண்ணிக்கும். சரிங்களா? இதுதான் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ஃபைல் ரிசீவ் ஆகும்போது இருக்கக்கூடிய இந்த டிஃபால்ட். இதில் இந்த ஆல்பம் டெம்ப்ளேட்ஸுக்குள்ளே தான் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் எல்லாமே வைக்கணும். இந்த ஆல்பம் டெம்ப்ளேட்ஸை வந்து நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சோர்ஸ். இந்த ஃபோட்டோ சோர்ஸில் லேண்ட்ஸ்கேப் எத்தனை ஃபோட்டோஸ் இருக்குது, போர்ட்ரேட் எத்தனை ஃபோட்டோஸ் இருக்குது, அதை மட்டும் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை பேஸ் பண்ணி இந்த ஆல்பம் டெம்ப்ளேட்ஸை இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மற்ற எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத வந்து இப்போ காட்டுறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபோட்டோஷாப்பில் நம்ம ஃபோட்டோஷாப் உள்ளே இருந்து தான் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபைலில் வந்துட்டு ஸ்கிரிப்ட்ஸ் மேலே கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுக்கும் போதே உங்களுக்கு அந்த கைடு வந்து கொடுத்துருவோம். எப்படி வந்து இதை நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா கைடுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இது ஃபோட்டோஷாப் உள்ளே இருந்தே தான் ஒர்க் ஆகும். மற்ற சாஃப்ட்வேர்ஸ் மாதிரி வெளியில் இருந்து இது வந்து ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ ஃபோட்டோஷாப்பில் இருந்து தான் ஒர்க் ஆக போகுது. நான் இதை மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ நீங்கள் வாங்கும்போதே உங்களுக்கு நம்ம இதுக்கான பாஸ்வேர்டை வந்து கொடுத்துருவோம். நீங்கள் வாங்கக்கூடிய அந்த நாட்களை பொறுத்து. உதாரணத்துக்கு நீங்கள் 1 மந்த்துக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கான பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கொடுப்போம். அந்த பாஸ்வேர்டு இதில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல லாகின் கொடுக்கணும். ஸோ அந்த லாகின் நான் கொடுத்தேன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். ஸோ லாகின் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இமிடியேட்டாக இன்னொரு பேனல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லாகின் பண்ணும்போது நீங்கள் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்நெட் வந்து ஆக்டிவில் இருக்கணும். அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, ஒவ்வொரு முறை லாகின் பண்ணும்போதும் இன்டர்நெட்டு வந்து கட்டாயமாக தேவைப்படும். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது தான் அந்த டேவில் வந்து கேட்கும். செகண்ட் டைம் யூஸ் பண்ணும்போதெல்லாம் கேட்காது. டைரெக்டாக இந்த பேனலுக்கே வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? அடுத்து இதில் லாங்குவேஜஸ் வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா
1.0ல் இருக்கும்போது இந்த லாங்குவேஜஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. இதில் நிறைய பேருடைய ரிக்வஸ்ட்டால் இந்த மல்டிபிள் லாங்குவேஜஸ் ஆப்ஷனை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதில். ஸோ நம்ம தமிழ் பீப்புளுக்கு இங்கே தமிழில் இருக்குது, இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷில் வச்சுக்கலாம். நீங்கள் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடா இந்த லாங்குவேஜஸ் மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சரில் இதில் மேபி இன்னும் லாங்குவேஜஸ் வந்து ஆட் ஆகலாம். சரிங்களா? இப்போது நான் தமிழ்லேயே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த பேனலில். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே டைமை வந்து காட்டுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ 7:24 ஆகுது. சரிங்களா? ஸோ நான் இப்போது இதை வந்து ப்ராசஸிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா எத்தனை மினிட்ஸில் வந்து உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நான் வந்து டைமை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்டார்ட் ப்ராசஸிங்கோட கொடுக்குறேன். இப்போ டைமிங்க்கு வந்து எக்ஸாக்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:25 ஆகிடுச்சு. சரிங்களா? ஒன்ஸ் நான் கொடுத்த உடனே இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை அது ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கும். சரிங்களா? அந்த டெம்ப்ளேட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கு பேஸ் பண்ணிவிட்டு தான் ஃபோட்டோஸை வந்து கொண்டு வரும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே லேண்ட்ஸ்கேப்பில் இருந்ததை பார்த்தீங்க, இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு. அடுத்த ஒரு பிஎஸ்டியை இதுவே ஓப்பன் பண்ணிக்கும். அடுத்த ஃபோட்டோஸும் இதுலேயே ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லும் பண்ணிக்கும். இப்போது செகண்ட் பிஎஸ்டியை வந்து ஓப்பன் பண்ணுது. செகண்ட் பிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ரேட் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த போர்ட்ரேட் ஃபோட்டோவும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபைலில் இருக்கக்கூடிய ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வந்து இதில் ஃபில் பண்ணும். பார்த்தீங்களா? அந்த ஃபோல்டர்லேயே இருக்கக்கூடிய ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு பிஎஸ்டியும் வந்து சேவ் பண்ணதுக்கப்புறமா அடுத்த பிஎஸ்டியாக போகும். இந்த ப்ராசஸை வேணால் நீங்கள் பேக்ஹேண்ட்லேயும் பார்க்கலாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல் அவுட்புட்டில் வந்து 0ல் இருந்துச்சு. ஸோ இதில் உள்ள ஃபைலில் ஒன்று கூட இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆனதுக்கப்புறமா இப்போது 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு சீரியலாக வந்து உங்களுக்கு இந்த இடத்துல க்ரியேட் ஆகிட்டே வரும். எத்தனை பிஎஸ்டி வந்து கம்ப்ளீட் ஆச்சோ அந்த நம்பர்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சீரியலாக வந்து வந்துடும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணும் போதே இந்த மாதிரி இந்த ஆப் செமி கிரியேட்டிவ் இதெல்லாம் வந்து உங்களோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த செமி கிரியேட்டிவ் இதெல்லாம் வந்து அந்த மாதிரியான உங்களுக்கு இதிலே வந்துடும். அகைன் வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் இதை பிஎஸ்டி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் யூஸ் ஆன ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டர்ஸில், அதாவது யூஸ்டு ஃபோட்டோஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த எல்லா ஃபோட்டோஸுமே உங்களுக்கு யூஸ்டு ஃபோட்டோஸ் எல்லாமே இதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே காப்பி ஆகிடும். சரிங்களா? மூவ் ஆகிடும். அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே 1 by 1 வந்து மூவ் ஆகிட்டே வரும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, இங்கே ஃபோட்டோ சோர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோஸும் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே இது வந்து ஆட்டோமேட்டிக் தான். இப்போ நம்ம வந்து 25ல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ 27 ஆகுது. 27 ஆச்சு. 2 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 2 மினிட்ஸில் நமக்கு ஃபைனல் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 பிஎஸ்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. கரெக்டுங்களா? எக்ஸாக்டாக ஒரு 2 மினிட்ஸுக்குள்ளே நமக்கு 5 பிஎஸ்டியை வந்து இது க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. 5 மினிட்ஸுக்கு உங்களுக்கு 10 பிஎஸ்டி அந்த கான்செப்டில் வந்து இது வந்து ஜென்ரேட் பண்ணும். அப்போது இதை பேஸ் பண்ணி நீங்கள் எத்தனை பிஎஸ்டியை வந்து இது மூலம் க்ரியேட் பண்ண முடியுங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸுக்கு 10 பிஎஸ்டி. இதுதான் இந்த கால்குலேஷனில் தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்லேயே இதை வந்து பார்ப்போம். ஸோ அந்த ப்ராசஸிங்கு இந்த மாதிரி தான் 1 by 1 அந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய பிஎஸ்டியை வந்து ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணிக்கும். அந்த அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸிங் தகுந்த மாதிரியான ஒரு பிஎஸ்டி டெம்ப்ளேட்டை உள்ளே எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபோட்டோஸ் போர்ட்ரேட்டு லேண்ட்ஸ்கேப்பு அதை பேஸ் பண்ணி தான் ஃபோட்டோஸை பிக் பண்ணோம் ஃபஸ்ட்டு உள்ளே இருந்து. சரிங்களா? அதுக்கப்புறம் 1 by 1 இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு ஆட்டோமேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதில் இருக்கிற ஃபோட்டோஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து இந்த அப்டேட்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்.
இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 5 நிமிஷத்துக்குள்ள எத்தனை பிஎஸ்டியை வந்து இது க்ரியேட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்குவோம். இதுக்கு திரும்ப அந்த ஃபோல்டர்லேயே வரோம். ஃபைனல் அவுட்புட்டில் பார்க்குறோம். ஸோ 7:30 இப்போ டைம் ஆகுது. ஆல்மோஸ்ட் 7:25 நம்ம பார்த்துருந்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது. இப்போது 7:30. 7:30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10-11 ஆகிடுச்சு. ஸோ 10 பிஎஸ்டினே வச்சுப்போம். ஸோ சரி, 5 மினிட்ஸுக்கு 10 சீட்ஸை வந்து இது க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன வந்து ஃபோட்டோஸு எத்தனை ஃபோட்டோஸ் இருக்குதுன்றதை நீங்கள் கால்குலேஷன் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான டெம்ப்ளேட்ஸை வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த ஃபோல்டரில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஃபில் பண்ணிடும். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாமளே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். இந்த ஆட்டோமேட்டிக் வாங்குகிற இந்த யூசர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாமளே ஆட்டோமேட்டிக் இந்த பிஎஸ்டி டெம்ப்ளேட்ஸை வந்து நம்மளே கொடுக்குறோம். சிலருக்கு ஏதாவது ஒரு கஸ்டமைசேஷன் இருக்குது, எனக்கு வந்து சார் நான் வந்து செமியில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கனாலையும் நம்ம அந்த செமிக்கான பிஎஸ்டி டெம்ப்ளேட்ஸை உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? இல்லை வந்து எங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த மாதிரியே எங்களுக்கு ஓகே அப்படின்னாலும் ஜென்ரலாக உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து வந்துடும். நார்மலாக வந்து மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 100 to 200 பிஎஸ்டியை வந்து 1 year வரைக்கும் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பிஎஸ்டி எல்லாமே நாங்களே க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கு ஒர்க் ஆகிற மாதிரியான பிஎஸ்டி. சரிங்களா? அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கஸ்டமைசேஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இதை வந்து மைண்டில் பண்ணிவிட்டு அடுத்து கொடுக்கக்கூடிய அப்டேட்டில் வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான பிஎஸ்டிஎஸை வந்து நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? இப்போது நார்மலாக கொடுக்கும்போது நம்ம அந்த சாஃப்ட்வேரோட ஒரு 100 பிஎஸ்டி வந்து கூடவே கொடுத்துருவோம். அந்த 100 பிஎஸ்டியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸில் வந்து நீங்கள் அந்த அப்டேட் வந்து நீங்கள் கொடுக்கும்போது நம்ம அதை வந்து ஃபர்தராக வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம நீங்கள் கேட்ட மாதிரி பிஎஸ்டியை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஈஸியாக இருக்குது. அந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டெம்ப்ளேட்லாம் அடிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து நான் வந்து ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கும்போது இதெல்லாம் ஃபீல் பண்ண விஷயம். நான் வந்து ஒரு டெம்ப்ளேட்ஸில் இது மட்டும் அடிக்க கொடுத்தா நமக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஸோ அதெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு தான் நம்ம இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லு வந்து ஆட்டோமேட்டடாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நினச்சிருக்கேன் நிறையவே. ஸோ அதை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ண இந்த சாஃப்ட்வேர் தான் இது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஸோ நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது எல்லாமே டெம்ப்ளேட், அது பேஸில் இது மட்டும்தான், ஃபோட்டோஸ் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது 7:33 ஆகுது. சரிங்களா? 7:33க்குள்ளே நமக்கு எத்தனை ஃபோட்டோஸ் வந்து இது வந்து முடிச்சிருக்குதுன்றதை பார்க்கலாம். செயல்முறை வெற்றிகரமாக முடிந்ததுன்ற ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வரும். இதே லாங்குவேஜை வந்து நீங்கள் இங்கிலீஷில் வச்சுருந்தா இங்கிலீஷ் தகுந்த மாதிரியான உங்களுக்கு வந்து இந்த டயலாக் பாக்ஸ் வந்து வந்திருக்கும். சரிங்களா? மொத்த ஷீட்டுகள் வந்து 17, மொத்த புகைப்படங்கள் வந்து 106 இதில் பயன்படுத்தப்பட்ட புகைப்படங்கள். லேண்ட்ஸ்கேப்பில் எத்தனை இருந்துச்சுன்னு பாருங்கள், 90 இருந்தது. போர்ட்ரேட்டில் மொத்தம் 16 ஃபோட்டோ, மொத்தம் வந்து 106. சரிங்களா? இதில் தவிர்க்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இதை கொடுத்துருக்கோம். இந்த தவிர்க்கப்பட்டது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸில் இந்த சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த இது அந்த மாதிரியான இதை வந்து இது தவிர்த்துருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல காட்டுது, தவிர்க்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு காட்டுறது. இதுவும் இன்னொன்று இதுவும் சேர்த்து உங்களுக்கு 2ன்னு காட்டியிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஃபோட்டோஸ் கரெக்டாக இருந்துருச்சு அப்படின்னா அதையும் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ தவிர்க்கப்பட்டது 2. சரிங்களா? இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இது ஓகே கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. இது ஆட்டோமேட்டிக்காகவே அப்படியே அந்த சாஃப்ட்வேரும் க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? இந்த மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து உங்களுக்கு அப்ஸ் எல்லாமே வந்து அடுக்கி கொடுத்துரும். இப்போது இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பிஎஸ்டி மேலே ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஆல்டர்னேட்டிவ் ஏதாச்சும் வந்து நீங்கள் ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப வந்து அதை எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஃபோட்டோஷாப்பில் வந்து ட்ராக் பண்ணிவிட்டேன். ஒரு பிஎஸ்டி மட்டும் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தலை கொஞ்சம் கட்டான மாதிரி இருக்குது. இதை வந்து கீழே பண்ணிக்கிறேன். ஓகே ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா ஜஸ்ட் நீங்கள் வந்து சேவ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இதை வந்து இன்னும் வந்து டைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி டைட்டும் பண்ணிக்க முடியும். சரிங்களா?
ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்ஷன் பண்ணிக்கினாலையும் பெட்டர் தான். இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறமாவும் நீங்கள் இந்த ஷீட்ஸ் எல்லாமே இது உள்ள ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்ஸை நீங்கள் கரெக்ஷன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சேவ் கொடுத்தும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதுதான் இந்த ஏஆர்பி ஆட்டோ ஆல்பம் ப்ரோனுடைய ப்ராசஸ்ஸு. இது இப்படி தான் ஒர்க் ஆகும். இது வந்து டெய்லியுமே நீங்கள் வந்து எவ்ரி லாகின்னுக்கு வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு கட்டாயம் தேவைப்படும். நீங்கள் 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தாலும் சரி, அல்லது 3 மந்த்து 6 மந்த்து 1 இயர் எதுக்கு எடுத்தாலும் சரி, நீங்கள் டெய்லியுமே வந்து உள்ளே லாகின் பண்ணும்போது கட்டாயம் வந்து இன்டர்நெட் இருக்கணும். இன்டர்நெட் ப்ளஸ் பாஸ்வேர்டு கேட்கும். சரிங்களா? செகண்ட் டைம் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்காது, திரும்ப நெக்ஸ்ட் டே தான் கேட்கும். ஆனால் அடுத்த அந்த செகண்ட் டைம் லாகின் உள்ளே போகும்போது உங்களுக்கு இன்டர்நெட் இருக்கும். சரிங்களா? இது மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கான சாஃப்ட்வேர் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இதை நாம் ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபோட்டோஷாப்லேயே கொண்டு வந்தோம் அப்படின்னா, ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணுறதில்ல. ஸோ அது ஃபோட்டோஷாப்புக்கிட்டே கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த சாஃப்ட்வேர்னுடைய மெயின் நோக்கமே. எல்லாமே ஆட்டோமேட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து திங்கிங்காக இருந்தது. அதனால் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதற்கான ஃபர்தர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோவை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து என்கொயரிஸ் இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு அப்டேஷன் இருக்குது அப்படின்னாலையும் நம்ம வந்து அதையும் பண்ண போகிறோம். ஸோ ஃபியூச்சரில் வந்து எல்லா அப்டேஷனும் வந்து சேர்த்து பண்ணிக்கிட்டு தான் கொடுக்க போகிறோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஆர்பி ஆல்பம் மேக்கர் ப்ரோ எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயிலும் நம்ம அடுத்த வீடியோ